இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. அப்படியே வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவாரு. பிரபல யூடியூபரான இர்ஃபான் அவர்கள் வந்து இப்ப ரீசெண்டா மிகப்பெரிய சர்ச்சைகள் எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து இப்ப ரம்ஜானுக்கு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய சர்ச்சையை வந்து இப்ப ஏற்படுத்தியிருக்குது. இதனால இர்ஃபானை கண்டபடி எல்லாரும் திட்டி வந்துட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல விஜய் பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்களும் இர்ஃபானை கண்டபடி கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. இர்ஃபான் அவர்கள் நிறைய ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த ஹோட்டலில் எந்த ஃபுட் வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனதுன்றதை பார்த்துட்டு அந்த ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு அந்த ஃபுட் ரிவ்யூ வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இது மூலமாக அவர் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ஃபேமஸ் ஆகி செலிபிரிட்டி அளவுக்கு வந்து அவரும் வந்து மாறிட்டாரு. செலிபிரிட்டி ஆனாலே நிறைய பிரச்சனைகளும் கூட வந்துடும் இல்லையா, அதே போல் இப்போ அவரும் வந்து சர்ச்சை மன்னனா இப்போ மாறிட்டாரு. போதா குறைக்கு குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் போய் இவர் கலந்துக்கிட்டாரு. ஸோ அது மூலமாகவும் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகியிருந்தாரு. இப்படி ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுறதுனால மட்டுமே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து மட்டும் இவருக்கு லட்சக்கணக்கில் காசு வருது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல இர்ஃபான் அவர்கள் இப்ப உதவி செய்யறேன் அப்படின்ற பேர்ல இவர் செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான் இப்ப மிகப்பெரிய சர்ச்சையில மாட்ட வச்சிருக்குது. இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. அப்படியே வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவாரு. அண்ட் ஆல்சோ இப்போ ஒய்ஃபை வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னா முதல்ல இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கூட்டிகிட்டே வந்திருக்க கூடாது. காருக்குள்ளே வச்சுக்கிட்டு வீட்டில் விட்டுட்டு வர வேண்டியதானே. ஸோ டோன்ட் ஈவன் கைஸ் கெட் மீ ஸ்டார்டட் அண்ட் ப்ளீஸ் ரீட் அபவுட் ரத்தன் டாட்டா. ஓகே, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தான் சம்பாதிச்ச மேஜர் காசை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போனார். ஆனால் அதை பற்றி வந்து ஹிடன் எஸ்டாப்ளிஷ் எனிவேர். ஆனால் இந்த புது பணக்காரனுங்க இருக்கானுங்க பத்தியா, எவ்வா இவங்க பண்ணுற கூத்து இருக்கே, தாங்கிட்ட காசு இருக்குதுன்றத வந்து எப்படிலாம் கேவலமான இங்கே தான் அவன் புத்தி அவன் மூளை என்னன்றது வெளியில் வருது. ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் வந்து வெளில. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஓகே, இவனுங்களையா நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறது. நாடு நாசமாக போக வாழ்த்துக்கள். இப்போ ரீசெண்டாக ரம்ஜான் பண்டிகை வந்தது இல்லையா, அந்த ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு இர்ஃபான் அவர்கள் ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறேன் அப்படின்ற நோக்கத்தில் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அப்புறம் நிவாரணப் பொருட்கள்னு நிறைய தன்னுடைய காரில் எடுத்துக்கிட்டு கூடவே தன்னுடைய ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் நிறைய மக்களுக்கு போய் கொடுத்துருக்காரு. இதை வீடியோவாக எடுத்து தன்னுடைய யூடியூப் சேனல்லையும் அப்டேட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் சில பேர் தங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் கிடைக்காம போயிருமோ அப்படின்ற பதட்டத்திலேயே நிறைய பேர் காருக்குள்ளே கைவிட்டு அதை அந்த பொருளை பிடுங்குறதையும் அதனால இர்ஃபான் அவர்கள் கோவமாகி பயங்கரமாக சத்தம் போடுறதையும் வந்து பார்க்க முடியுது. அதோட இர்ஃபானுடைய மனைவி வந்து கையை வந்து யாரோ வந்து தொட்டிருக்காங்க. ஸோ இதனால கோபமாக இர்ஃபான் அவர்கள் திட்டுறாரு. இந்த காட்சியும் அந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகி கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகி வருது. இதில் விஜய் பார்வதி வரும் தன்னுடைய பங்குக்கு இர்ஃபானை கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இர்ஃபான் என்ன பெரிய ஜமீன் பரம்பரையா, காரை விட்டு இவர் இறங்க மாட்டாரா, அதுவும் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தான் ஏழைகளுக்கு உதவி செய்வாரா, மனைவியை காப்பாற்ற நினைக்கிறவங்க பத்திரமா வீட்லயே விட்டுட்டு வந்திருக்க வேண்டியது தானே. ரத்தன் டாட்டா சம்பாதிச்ச பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. ஆனா அவர் எப்போதுமே தான் செய்த உதவிகளை வெளியில சொன்னதே கிடையாது. ஆனா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்கள்லாம் வரும்போதுதான் இந்த புது பணக்காரங்களுடைய புத்தியே வெளியில வருது. தன்னிட்ட காசு பணம் இருக்குது அப்படின்றத எப்படிலாம் இவங்கெல்லாம் வெளியில காட்டிக்கிறாங்க, இவங்களெல்லாம் இன்னும் நாமெல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால தான் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு காட்டமா தன்னுடைய விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க.